நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 64வது அதிகாரம் வசனம் 7. ஐசாயா சாப்டர் 64 verse 7. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் இருந்த நிலையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் அவரால் வழிநடத்தப்பட்டவர்களாகவும் இருந்தாங்க. அந்தபடியா இருந்த ஜனங்கள் தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதில்லாம போனாங்க. தேவன் மனுக்குலத்தோடு ஐக்கியமா இருப்பதற்கே விரும்புகிறாங்கிறத ஆதாமனுடைய நாட்கள்ல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தேவன் தனக்காக ஒரு ஜனங்களை பிரித்தெடுக்கும் போது அவங்களும் தேவனை பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணுங்கிறத அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்படியான உறவின் ஐக்கியத்திற்குள்ளார இருக்க வேண்டிய ஜனங்கள் தேவனை பற்றி கொள்ளும்படி விழிப்புள்ளவர்களாக இல்லை. அந்த விழிப்பில்லாத போது ஐக்கியத்துல எப்படி நிலைப்பட முடியும்? அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தை பின்பற்றி தேவனை விட்டு வழிவிலகி போய் அவரை விசனப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. அப்படி அவங்க இருந்ததின் நிமித்தமே தேவன் அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து அவர்களுடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர்களை கரைய பண்ணார்னு சொல்லி இந்த வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இந்தபடியா அன்றைக்கு மாம்சத்தின்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற விழிப்பில்லாம அநேக காரியங்கள்ல தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே நெருக்கத்திற்குள்ளார போனாங்க. அந்த ஜனம் எப்போதுமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு திருஷ்டாந்தமாகவே இருக்கிறாங்க. அவங்களிடத்துல இருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தேவன் நம்மை தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறாரு. தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரு. இப்படியான பிரித்தெடுப்பின் அருமையை நாம உணர்ந்து கொள்கிறோமா? அநேக நேரங்கள்ல நாமும் அவரை பற்றி கொள்கிற விழிப்புள்ளவர்களாக இல்லாம போறோம். அந்தபடியான விழிப்பு நமக்குள்ளார் இல்லைன்னா நாமும் தேவனை விட்டு வலுவிலகி இந்த உலகத்தின் காரியங்கள்ல சிக்கொண்டு போகிறவர்களாக இருப்போம். இந்தபடியா நாம இருக்கிறது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அசட்டை பண்ணுகிற விதமா இருக்கும் இல்லையா? இப்படியாக இருக்கவா தேவன் நம்மை பிரித்தெடுத்தாரு? கடைசி காலங்கள் எவ்வளவாக நெருங்கி வருதுன்னு நமக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டைவர்ஷன்ஸும் அதிகமா இருக்கும். இதன் பக்கம் நாம திரும்பாதவர்களாக இருக்க தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இதே ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது இல்லையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படி தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற மனதையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக பூர்ண சமாதானம் நமக்குள்ளார காணப்படும். சத்திய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது. அப்படியாக நமக்குள்ளார பூர்ண சமாதானம் காணப்படலனா நாம தேவனை விட்டு வழிவிலகி போயிட்டு இருக்கோம். நாம தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற விழிப்பில்லாம இருக்கிறோங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். இந்தபடியாக நாம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அன்றைக்கு இருந்த வேதாகம பரிசுத்தவான்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்கிற விழிப்புள்ளவர்களாக இருந்தாங்க. முக்கியமா தாவீது ராஜாவை எடுத்துட்டோம்னா அவர் தேவனை பற்றி கொள்கிறதுல விழித்திருக்கிறவரா இருந்தாரு. அப்படி அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் தேவ தயவால கடந்து வந்தாரு. அதுவும் சங்கீதம் 57வது அதிகாரம் 8வது வசனத்துல என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். தேவனை தேடும்படியாக அவர் மாத்திரம் விழித்து கொண்டவராக இல்லாம அவரோடு கூட இருந்த வீணையும் சுரமண்டலும் அவருடைய மகிமையையும் விழித்து கொள்ளும்படியாக சொல்றாரு. இப்படியான விழிப்பு நமக்குள்ளார இருக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். முக்கியமா நம்முடைய குடும்பத்தாரும் நாம விழித்திருக்கிறது போல அவர்களும் தேவனுக்குள்ளார விழித்திருந்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்படிக்கு விழிப்புள்ளவர்களாக இருப்பாங்க. இப்படியான உறவின் ஐக்கியத்திற்குள்ளார நாம இருக்கிறோமாங்கிறத பார்த்து தேவனை பற்றி கொள்ளும்படியாக விழித்திருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து தேவனை பற்றி கொள்ளும்படியாக விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீங்கன்னு சொல்லி உம்முடைய சத்திய வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் எங்களுடைய இருதயம் உம்மை பற்றி கொள்ளும்படியாக விழித்திருக்கிறதாங்கிறத நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அநேக நேரங்களில் அதிலிருந்து இடறி போயிருக்குது ராஜா.
அப்படியா இருக்கிற எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி உம்மை நோக்கி பார்த்த உம்மையே பற்றி கொள்ளும்படியாக விழித்திருக்க செய்ய தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்கள் நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.